வியூவர்ஸ், இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அவளோட எதிர்பார்த்த நம்ம அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குது இந்த வாரம்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாக மழையாகவே போய்கிட்டு இருக்கு. ஃபைன், எல்லாரோட கிருப்பையில் பொருட்கள் இதெல்லாம் பாதுகாப்பாகவும் நல்ல இதாகவும் இடங்கள்லாம் நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கனால நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன். இன்றைய சூழ்நிலையில் மழைங்கிறது மித்த மாவட்டங்களை கம்பேர் பண்ணுவோம் இப்போ தென்காசியில் இருக்குது. மித்த மாவட்டங்கள் எப்படின்னு தெரியலை, பட் நான் விசாரித்த வரைக்கும் வெளியே அந்தளவு இல்லை. பட் தென்காசியில் இப்போ மழை தான். சரிங்களா? ஓகே, நம்ம பண்ணைக்குள்ளே போவோம். பண்ணை வந்து மழை நேரங்கள் இடங்கள் கொஞ்சம் உணரட்டும்னு சொல்லி கிடாக்களை அவுத்து கொஞ்சம் வெளியே கட்டியிருக்கிறோம். நம்ம ஒத்தக்கன் கருப்பு குளிப்பாட வேண்டியது இருக்குது. சரிங்களா? அவன் இருக்கிற அளவுக்கும் அறிவுக்கும் ஆனால் குளிப்பாட்டி வச்சா அப்படின்னா மாஷாலா நல்லா இன்னும் ஷோவாக இருப்பான். குளிப்பாட வேண்டியது இருக்குது. மழை முடிஞ்சோன்னே குளிப்பாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம குறும்பை, பெரிய குறும்பியை பெரிய குறும்பியை பொறுத்த மட்டும் அவனுக்கு கொஞ்சம் ஹேர் கட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஹேர் கட் பண்ணி அவனை ஜம்முன்னு காட்டணும். அப்புறம் மாமனார் செவலை முறை எல்லாமே மழை நேரங்கிறதுனால அது இருக்கக்கூடிய இடங்கள் கொஞ்சம் இதாகி பசங்க வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கிறானுங்க. இன்னும் குளிப்பாட்டினா இன்னும் நல்ல ஜம்முன்னு ஆயிடுவானுங்க. சரியா? நம்மளோட கலீம் சனாக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் ஆகிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லக்கூடியதான், பால்குடி குட்டிகள் இங்கே எடுத்து வளர்க்குறது எப்போவுமே ரிஸ்க்குன்னு அதுதான் சேம் தான். இவங்களுக்கும் ஒரு கண்டென்ட் போட வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது தான், நீங்கள் எப்போவுமே குட்டிகள் வாங்கும்போது எனக்கு இருக்கையிலே ரொம்ப சின்ன குட்டியாக கொடுங்க, பால்குடி குட்டி கொடுங்க, எங்கள் பிள்ளை கூட விளாடணும் அப்படி சொல்லும்போது நான் இல்லை அதை நான் எடுத்து தரமாட்டேன்னு தான் நம்ம சொல்லுவோம். காரணம் இதுதான், இங்கே என்ன தான் மெனக்கெட்டாலும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு காலையில் 1 லிட்டர் சாயங்காலம் 1 லிட்டர் பால் கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் கணக்குப்படி 110 ரூபா. ஆனாலும் அந்த லூஸ் மோஷன் அந்த பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யுது. அதையும் நம்ம சகிச்சு போய் தான் ஆகணும். வேறு வழியில் ஆசைப்பட்டால் அதுக்கு இது பண்ணி தான் ஆகணும். மழை நேரங்கிறதுனால கொஞ்சம் கிடாக்கள் உணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே கட்டியிருக்கு. அப்படியே ஒன் பை ஒன்றா உள்ளே கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம வெளிச்சிலாம் அன்றைக்கி வெளியே கட்ட கூட தெரியும் பாருங்க. மாஷாலா ஜம்முன்னு வந்துட்டான். நல்லா சாப்பிட்டு நல்ல தோரணையாக இருக்கான். மண்டைக்கருப்பு முடிச்சிட்டோம். உள்ள ஆடுகள் குட்டிகள் பார்த்துருமா? போன வாரத்தில் இல்லாமல் இந்த வாரத்தில் இந்த வெள்ளை வந்திருக்கான். நம்ம போஸ்பாண்டி நல்ல ஜம்முன்னு சாப்பிட்டுருக்காப்புல. வெள்ளை 4 பல்லு பல்பட்டுருக்கு. நல்ல குறும்பை குளிப்பாட்டலை. நான் குளிப்பாட்டாமல் இருக்கான். இவன் இப்போ அவைலபிள் இருக்கான். குளிப்பாட்டினா பையன் இன்னும் ஷூட்டாக இருப்பான். ஆமாம், இது இப்போ அவைலபிள் இருக்குது. 4 பல்லுக்கு பல்பட்டை சுத்த வெள்ளை குறும்பை. அப்புறம் இப்போ தான் பெரிய கிடாக்கெல்லாம் வெளியே கட்டிட்டு உள்ளே கட்டுறதுனால இடங்கள் கொஞ்சம் ஓரளவு உணர்ந்துருச்சு. இப்போ மறுபடி எல்லாத்துக்கும் பலகை போட்டு மாடுகளை கட்ட போகிறோம். கட்டிட்டா அந்த இடம் இன்னும் ஜம்முன்னு ஆயிரும். அப்புறம் சின்ன குட்டிகள் பார்க்க போனீங்க அப்படின்னா மழை நேரமாக இருக்குங்கிறதுனால குட்டிகளை வந்து வெளியே எதுவுமே விடலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பரனில் தான் வச்சுருக்கோம். பரன்லேயே வச்சு ஃபுல்லாக வைக்கோல் இதில் மட்டும் தான் போட்டுட்ருக்கு. குட்டிகள் எல்லாமே வைக்கோல்லே சாப்பிட்டு ஜம்முன்னு இருக்கிறானுங்க. அன்றைக்கி சூழ்நிலைக்கு மழையிலேருந்து பாதுகாக்கணுங்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம மெனக்கடணும். ஃபைன், மெனக்கட்டு குட்டிகள் ஃபுல்லாக நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்குது. ஆமாம், உங்களுக்கு வேணுங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கொடுத்துருவோம். குட்டிகளோட பர்சனல் வீடியோ எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே அனுப்புகிறேன். ஆமாம், வேணுங்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். பாருங்க, சீக்கிரமே வந்து கோழிலாம் உள்ளே வந்து அடைஞ்சிருச்சு. நான் கிளைமேட் வந்து கொஞ்சம் அப்படி மந்தமாகவே இருக்குது. அதனால் வந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. அடுத்து நம்மளோட மாடு குதிரைகள் பார்த்துருமா? மாடு குதிரைகளை பொறுத்த மட்டும் குதிரை இன்னும் மேய்ச்சல் போயிட்டு வரல. மாடு கண்டு மாஷால்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டான். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வேணுங்கிறவங்க கேளுங்கன்னு. 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பட் அந்த லோடுகள் அனுப்ப முடியலை. ஏன்னா குட்டிகள் நிறைய இருக்கும்போது இந்த லோடில் ஏற்றினோம்னா குட்டிகள் ரொம்ப போயிடும். ஸோ இப்போ டிவார்மிங்லாம் பண்ணி பக்காவாக செட் பண்ணியாச்சு. ஒத்தக்கன் கருப்பு ரெடி ஆகிட்டான் பாருங்கள். கசாப்பு கடையிலேருந்து வரும்போது எப்படி இருந்துச்சு இவன் பாருங்கள். மாஷால்லா ஜம்முன்னு ஆகிட்டு. காலை ஹம்சாவும் நல்ல சூப்பராக இருக்கான். நல்ல மேனி ஆகிட்டான் 2 பேரையும். அப்புறம் நம்ம காளித்து நான் தண்ணி குடிக்கணும்.
மழை நேரங்களால இடங்கள் கொஞ்சம் உணர மாட்டுக்கு சரிங்களா. அப்படிங்கும்போது ரொம்ப விசேஷமாக வெளியே மாற்றி கட்ட முடியலை, சதன்னு தான் இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னா மழை நேரங்கள் பிராணிகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஸ்கூபி மறுபடியும் மீண்டும் பழைய இடத்துல இருக்கனால, ஏன்னா மழையில் வெளியே மித்த இடத்த கம்பேர் பண்ணும்போது அவளுக்கு அந்த இடம் தான் சேஃப்டியான இடம். ஸோ அதனால் அங்கே இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலையில் எல்லாத்தையுமே மழையிலேருந்து பாதுகாக்க தான் பெரிய விஷயம். மழையில் பாதுகாத்தாலும் இருக்கக்கூடிய இடங்களை அதோட சுத்தபத்தமாக பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்ம அப்படி பாதுகாத்துக்கிட்டோன்னா தான் பிராணிகளை வந்து பத்திரமா பாதுகாத்துக்க முடியும். நான் இப்போ இப்படி ஜம்முன்னு படுத்துருக்கேன் வெளில. அப்புறம் நம்மள்ட்ட இறங்க வால் குஞ்சு சேவல் பட்டா வாய்த்தானுங்க. அப்புறம் நம்ம ஆடுகள்லாம் பார்க்க போமா, ஆல்ரெடி சொல்லியிருந்தான் அந்த பெட்டாடுகள். ஆமாம், பெட்டாடுகள் இப்போ எல்லாம் இந்த மேய்ச்சல் இருந்துகிட்ருக்கு. எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ண வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் நம்ம கொடியாடு மாப்பிள்ளை எப்படி ஜம்முன்னு இருக்காம பாருங்க, மஷாலா சூப்பராக செட் ஆகிட்டான். ஒரு கேரளாவிலேருந்து நேரத்தில் வந்திருந்தாங்க, பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதெல்லாம் நல்ல ஹைட்டு லென்த்து எப்படி இருக்காமல் பாருங்கள், உயரத்தை பாருங்கள், மஷாலா அப்படி இருப்பான். 6 பல்லுக்கு பல் பட்டிருக்கு. ஆமாம், 4 பல்லு இருந்துச்சு, இப்போ 6 பல்லுக்கு பல் பட்டிருக்கு. நல்ல உயரம், மஷாலா சூப்பர் பொருள், ஒரு ஆன்டிக் பீஸு. நல்ல உயரத்தில் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இவனை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஹைதராபாத்தில் உள்ள கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஹைதராபாத்துக்கு வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. நம்ம அனுப்பக்கூடிய இடங்கள் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லைங்கனால ஹைதராபாத் ஆர்டர்ஸ் இப்போ எடுக்கலை. ஆமாம், நல்ல ஒரு ஆன்டிக் பீஸு. அப்புறம் நம்ம அந்த பெட்டை ஆடுகள் எல்லாமே இந்த மேய்ச்சல் இருந்துகிட்டு இருக்கு. ஹை வா, நம்ம வெள்ளாடு குட்டிகள் அதுவும் மேய்ஞ்சிட்டு இருக்கு. பண்ணையோட தென்னை வாழை எல்லாம் மாஷாலா நல்லா வந்துட்டுருக்கு. இந்த நிற்கிதுங்களா வெள்ளாட்டு குட்டி எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. ஆமாம், இது ஒரு 9 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 ஃபீமேல் ஒரு மேல் இருக்குது. வேணுங்கிறவங்க இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆமாம், புதுசாக வந்ததில் இந்த ஃபீமேல் ஒன்று கூடவே வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே விடாது, எங்கே போனால் கூடவே வரும். அப்படியே வந்துகிட்ருக்கு. இப்போதைக்கு மழை நேரங்கிறதுனால புல்லுகள் அறுக்கவே இல்லை. காரணம் ஏற்கனவே க்ரீனிஷாக இருக்கும். இன்னும் க்ரீனிஷாக போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் இல்லை ஃபீவர் பிரச்சனைகள் வந்துடும். அப்படிங்கிறனால ரொம்ப அப்படி சும்மா அப்படி மேட்டாப்பில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிகமாக வந்து ட்ரை ஃபீடுகள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு க்ரீன் ஃபீடு இல்லாமல் வைக்கோல் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். வைக்கோல் வந்து ரொம்ப கொடுத்தா சூடு, பட் இந்த நேரத்தில் சூடு பிரச்சனை இல்லை, இஷ்யூ இல்லை, தாராளமாக தைரியமாக கொடுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக இப்போ பண்ணைகளில் இருக்கக்கூடிய பெட்டாடுகள் ஃபுல்லாக மேய்ச்சல் இருந்துகிட்ருக்கு. எல்லாமே நல்லா குதிரை ஐமன் அண்ணா மேய்ஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. ஹேய் ஐமன், ஐமன் வா வா, ஹேய். ஆடுகள் ஃபுல்லாமே இப்படி சத்தம் கொடுக்காம பார்த்தீங்களா, நம்ம கண்டாலே அவன் சத்தம் கொடுப்பான். இப்படின்னு தொண்டை பிடிச்சிக்கிச்சு. பெட்டாடுகள் ஃபுல்லாமே மேய்ஞ்சிட்ருக்குறானுங்க. இதோட குட்டிகள் வந்து அங்கே நல்லா அடைச்சி வச்சுருக்கு. இது எல்லாமே நல்ல பண்ணையில் வந்து நல்ல தெளிவாயிடுச்சு, நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல பெட்டைகள் உங்களுக்கு ப்ரீட் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் இதுகளை பை பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். உங்கள் பற்றிலாம் தம்பிகளை காணும். பா கலீம், பா 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 கூப்பிட்டா வந்துடுவானுங்க. பா ஒடியா, பா 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 பா, டேய் கலீம் டா, பா பா பா, கூட வந்தானுங்க. பா பா வருவாங்க பாருங்க, காணா போயிட்டாங்க. முடியா, எங்கே போனாலும் கூடவே ஓடி வந்துடுவானுங்க. இந்த பாசத்துக்கு தான். பெட்டா வளர்க்க நினச்சோம்னா கண்டிப்பாக அது விஷயத்தில் செலவுலாம் பார்க்கவே கூடாது. பெர் டேக்கு 110 ருபீஸ். அதுக்கு வந்து ஒரு பெரிய கடாக வளர்த்துட்டு போயிடலாம். இருந்தாலும் நம்ம வச்சுக்கக்கூடிய எல்லா குட்டிகளையுமே சாஜிபாய் தாங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் நம்ம இருந்தாலும் குட்டிலேருந்தே வளர்க்கணுன்னு இவனுங்களை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறோம்.
இவங்களாம் இப்போ கேட்டுட்டு தான் இருக்காங்க, தர மாட்டேன்னு சொல்லி நிப்பாட்டிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி மழை நேரத்தில் நிறைய பேருக்கு நிறைய சிறு சிறு குறிப்புகள் தேவைப்படுது. நிறைய பேர் கேட்குறீங்க, எல்லாத்தையும் நான் ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடணும்னு வச்சுருக்கிறேன். அது பெரிய வீடியோ போடலைன்னா கூட ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போடணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்ஷா அதை நான் பண்ணுவோம். ஏன்னா மக்களை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி கஷ்டமான நேரங்களில் தான் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனலோட வீடியோக்கள் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான். ஸோ இப்போவும் அப்படி தான் நிறைய வீடியோக்கள் பார்த்து சொல்லுவாங்க, முக்கியமான நேரத்தில் உங்கள் வீடியோ ரொம்ப உதவிச்சு பாய், யாருமே அந்த நேரங்களில் சொல்லலை, உங்கள் வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணுவோம். கடைசி அவருக்கு அந்த புறா கூட இருக்க பார்த்துருமா, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதையும் விட்டு வைப்பானே, அதையும் பண்ணி பார்த்துட்டு வீடியோ ஃபைனல் பண்ணிடுவோம். இந்த மழை நேரம் அப்படிங்கும்போது அதுவுமே இந்த புறாக்களுக்கெலாம் நல்ல இரவில் நேரம் தான், நல்ல ப்ரீட் பண்ணும். என்ன இந்த கோழி இதுகள் ஃபுல்லாமே நோய் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வராத போன வாரம் வந்துட்டு இறங்க கஷ்டப்பட்டேன். போன வாரம் வந்துட்டு ஆள் தான் இறக்கி விட்டோம். கடைசியில் புறாக்கள் இறங்கின குஞ்சு பட்டா ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பவுட்டர் எங்கப்பா, காஸ்ட்லிப்பா வாங்கலாம். கீழே முட்டை விட்டு நோக்கலாம், புதுசாக முட்டை விட்டுருக்காங்க. பவுட்டர் ஃபீமேல் அங்கே நிற்கி, மேலுங்க எல்லாம் படம் எப்படி முட்டோட ஆரம்பிச்சிட்டாங்க. குஞ்சுகள் இது அங்கே போகிறேங்க. இப்போ இறங்க ரீசெண்டாக இறங்கின குஞ்சு மாஷால்லா, கலர்லாம் சூப்பராக இறங்கியிருக்கு, சீராஸ் மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளோட இந்த வாரத்துக்கான அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன். இதோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் தெளிவாகவும் பார்ப்பதற்கு மிகவும் பிடித்தமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வீடியோ இல்லை ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி நான் போடுறேன். சரிங்களா? நன்றி.